ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மினி விலாக் என்னன்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு ஃபீவர் ஓரளவுக்கு சரியாயிட்டு ஸோ காலேஜுக்கு கிளம்பி போயிருந்தேன். அண்ட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. வரப்போ நான் கையோட ஒரு கேக் வாங்கிட்டு வந்துட்டேன். ரீசன் என்னன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், என்னோடய குட்டி பாப்பாவுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ அவங்களோட 5th பர்த்டே. ஸோ அவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. கேக்கு பார்த்ததுமே ரொம்ப குஷி ஆயிட்டாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு அந்த 5ங்கிற கேண்டில் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அதை வச்சு விளையாடிட்டே இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டு பர்த்டேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் லீவ் எடுத்திருந்தேன். பாப்பாவோட ஒரு பர்த்டேக்கு லீவு தான் எடுப்பேன். இந்த பர்த்டேக்கு மட்டும் தான் என்னால் லீவ் எடுக்க முடியலை. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் அவர் எதுவும் அட்ஜஸ்ட் பண்ண முடியலை. பாப்பாவோட செப்பல் அத்து போயிருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் நானும் அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்திருந்தேன். அண்ட் பாப்பாவும் ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தாங்க. ஸோ டெக்கரேட் பண்ணுறதுக்காக பலூன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருந்தோம். ஸோ ஒவ்வொரு இயரும் பார்த்திங்கன்னா நான் லீவ் போடுவேன். ப்ளஸ் மார்னிங்கே இந்த வேலையெல்லாம் நானும் சச்சும் சேர்ந்து முடிச்சுட்டு ஈவினிங் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். பட் இந்த வாட்டி முடியலை. லீவ் எடுக்க முடியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ லீவ் எடுக்கலை. அண்டு இந்த ஒரே ஒரு பலூன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜ்டாக இருந்துச்சு. ஸோ அதை நாங்கள் யூஸ் பண்ணலை. அதுக்கு பதிலாக வேறு டெக்கர் யூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் ஃபைனலி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து டெக்கரேஷன் பண்ணி முடிச்சிருந்தோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா 7 o'clock அப்புறம் தான் பண்ண முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம். பட் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்டு நான் அவங்களோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக எல்லாமே பண்ணியிருந்தேன். ஒவ்வொரு இயரும் ஒவ்வொரு தீம் வச்சு நாங்கள் பண்ணுவோம். ஸோ இந்த இயர் பார்த்திங்கன்னா ப்ளூ, லாஸ்ட் இயர் லாவெண்டர், அண்ட் அவங்களோட 3rd பர்த்டேக்கு ரெட், அண்ட் 2nd பர்த்டேக்கு ஸ்கை ப்ளூ, 1st பர்த்டேக்கு ரெட் வித் பிளாக் அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். அண்டு பாப்பாவுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபைனலி சிம்பிளாக கேக்கு கட் பண்ணியாச்சு. கேக் கட் பண்ணி நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டோம். அண்ட் இது அவங்களோட 5th பர்த்டே. ஸோ பாப்பா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அண்ட் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு லீவ் எடுக்க முடியலையே அப்படின்ட்டு. பட் பாப்பாவும் இன்றைக்கி லீவ் எடுக்கலை. அவங்களும் ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க. ஸ்கூலில் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டுருந்தோம். ஸோ அவங்க ஸ்கூலுக்கு போய் ஹாப்பியாக ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஸ்வீட்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ லீவ் எடுக்கலை. அண்டு ஃபைனலி இன்றைக்கி டே அப்படி ஜாலியாக போயிருந்துச்சு. பாப்பா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணதில் எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்டு இன்றைக்கி டே அந்த மாதிரி ஜாலியாக முடிஞ்சிருச்சு. அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.